வணக்கம். 43 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தற்பொழுது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். கிருஷ்ணசாமியின் மகன் சியாம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொறுத்தவரையில் நெல்லை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். யாருடன் கூட்டணி அமையாத நிலையில் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி தற்பொழுது தனித்து போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. புதிய தமிழகம் கட்சியானது அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர்கள் 15 இடங்கள் வரை கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு 7 to 8 இடங்கள் வரை குறைத்து கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 1 to 2 இடம் மட்டுமே தருவதற்கு இபிஎஸ் அவர்கள் முன்வந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அதில் 43 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்களை தற்பொழுது அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு சில தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்களை அவர் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் அவர்களுடைய மகன் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் 2 தொகுதி நெல்லை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட 2 தொகுதிகளில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில் மேலும் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டத்தில் படி பார்த்தோமேனால் ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 2 தொகுதிகளில் போட்டியிட முடியும். இந்த நிலையில் தான் தற்பொழுது சியாம் கிருஷ்ணசாமி அவர்களும் 2 தொகுதிகளில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது.